Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்று எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜமீன் இளம்பிள்ளை என்னும் இடத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் மாசி திருவிழா நடத்த கோரி பாரத் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, விவரங்களை வழங்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜமீன் இளம்பிள்ளை என்னும் இடத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோயில் மாசி திருவிழா நடத்த கோரி பாரத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி டி. பரசக்கரேசன் மீது விசாரணை கொண்டது. குறிப்பிட்ட சாதியினர் தங்கள் தலைமையில்தான் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருவதால் அறநிலைத்துறை தரப்பில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் அறநிலைத்துறையே விழாவை நடத்தும் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு திருவிழா நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சாதி என்பது மதமல்ல என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி திருவிழாவில் பங்கேற்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் உரிமை உள்ளது, அதை மற்ற பிரிவினர் தடுக்கக்கூடாது என குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் அமைதி பேச்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்த நீதிபதி அறநிலைத்துறை அதிகாரிகள் திருவிழாவை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டார். கடவுள் முன் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, எந்த பிரிவினருக்கும் முன்னுரிமை வழங்காமல் திருவிழாவை நடத்த வேண்டும், தங்கள் தலைமையில்தான் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கூற முடியாது என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.